ஜனவரி 26 கல்யாணம் சார் எனக்கு. ஜனவரி 25 பொண்ணு மருந்து குடிச்சிருச்சு. பொண்ணு மருந்து ஏன் குடிச்சுன்னு கேட்டதுக்கு, பொண்ணுக்கு அப்பாவுக்கும் சண்டை, அதனால் மருந்து குடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி மழுப்பி கல்யாணம் முடிஞ்சிச்சு சார். கல்யாணம் முடிஞ்ச பிறகு ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு பொண்ணு ஒரு பையன் கூட பேசிகிட்டு இருந்தது சார். வீடியோ காலில் யாருன்னு கேட்டேன் சார். அது யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு வச்சிருச்சு சார். மக்கான நாளும் அதேமாதிரி நைட்டு 2 மணி வரைக்கும் 2:30 வரைக்கும் பேசிகிட்டு இருந்தது பொண்ணு. வீடியோ கால் பேசிகிட்டு இருந்தது போய்ட்டு நான் போய் அவங்க சித்தப்பா, மாமா, அவங்க எல்லார்ட்டையும் சொன்னேன். அவங்க சித்தப்பா பேர் ஜனார்தான், அவங்க மாமா பேர் பரமகுரு. அவங்க எல்லார்ட்டையும் போய் சொல்லிட்டு இருந்தேன் சார். சொல்லிவிட்டு வந்த பிறகு அந்த பொண்ணுக்கிட்ட நான் காட்டிக்கவே இல்லை சார், எல்லாம் தெரிஞ்ச மாரி. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, உன் மாப்பிள்ளைக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, நீ பேசுறது எல்லாமே தெரிஞ்சிருக்கு, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் பொண்ணுக்கிட்ட. சொன்ன உடனே சரி, அது என்கிட்ட பேசவே இல்லை சார். ஜனவரி 26 கல்யாணம். இன்னைக்கு 26 நாள் ஆகுது சார். இது வரைக்கும் என்கிட்ட பொண்ணு பேசவே இல்லை சார். தாம்பரத்தி ஊரும் நடக்கவும் விடலை அந்த பொண்ணு. அப்புறமா அவங்க பொண்ணுக்கும் எனக்கும் கொஞ்சம் சண்டை வந்தது சார். ஃபோன் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டு, ஏம்மா இதுமாரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டதுக்கு, நான் ஃபோன் பேசுவேன், அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது அப்படின்னு சண்டை போட்டுது சார். சண்டை போட்டோடனே இந்த விஷயத்த ஜனார்த்தம், சிவபிரகாசம், பரமகுரு, அருள் எல்லோரும் என்னை வச்சு பஞ்சாயத்து பண்ணாங்க சார். பஞ்சாயத்து பண்ணிவிட்டு முடிச்சுட்டு, நீ அந்த நான் பொண்ணு எடுத்துன்னு போய்ட்டு அவங்க வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன் சார். பொண்ணு மேலே சந்தேகமாக இருக்குன்னு விட்டுட்டு வந்தோடனே, நீ எதுக்கு பொண்ணை போய் விட்டுட்டு வந்த? பொண்ணு உங்கள்கிட்ட தான் இருக்கணும், அது நீ தாலி கட்டிட்டேன், நீ தான் அதை வச்சு வாழணும் அப்படின்னு சொன்னாங்க சார். நான் என்ன சொன்னேன், பொண்ணு சரியில்லை, அது என்னை ஏமாத்துது, அதனால் நான் அங்கே அவங்க வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து பண்ணாங்க சார். பஞ்சாயத்து பண்ணி பொண்ணு கூட என்னை சேர்ந்து வாழ வச்சாங்க. நான் சரின்னு சொல்லிட்டு எங்கள் தம்பி, எங்கள் அப்பாலாம் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்துட்டு ஃபோன் அடித்தாங்க. ஃபோன் அடித்த உடனே நான் என் கழுத்தில் கத்தியை வச்சு கட்டி போட்டு மிரட்டினாங்க சார். நீ உன் தம்பி ஃபோன் அடித்து இப்போ கூட்டானா, நீ போனேன்னா உன்னை நான் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினாங்க சார். மிரட்டின உடனே என் தம்பிக்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேங்க. சொன்ன உடனே ஞாயிற்றுக்கிழமை போய் பொண்ணை கூட்டின்னு வந்தேன் சார். பொண்ணை கூட்டின்னு வந்ததுலேருந்து 4 நாள் ஆச்சு சார். 3 நாள் ஆச்சு. அதை என்கிட்ட பேசவே இல்லை சரியான முறையில். அப்புறம் திரும்ப போய் சித்தப்பா கிட்ட போய் பேசியிருந்திருக்கு. பேசினோடனே எல்லாமே மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கு, அவரை நீ உயிரோட விட்டா உன்னை ஏதாவது பண்ணிவிடுவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னோடனே நான் நைட் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு காலையில் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்த உடனே பொண்ணுக்கிட்ட போயிட்டு, ஏந்திரமா, பால் போட்டு கொடுமா குடிக்க, டயர்டாக இருக்குன்னு கேட்டேன். அவங்க பால் இல்லை, மாசா இருக்குது, அதை வேணா கொடுக்குறேன் குடிங்க அப்படின்னு சொன்னாங்க சார். சரி மாசா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு குடிக்கும்போது என்னம்மா கசக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டேன். அது ஒன்றும் இல்லை, குடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி குடிக்க வச்சுட்டு அவங்க போய் படுத்துட்டாங்க சார். நானும் படுத்துட்டேன். கொஞ்சம் நேரம் சென்று எழுப்புனாங்க சார். என்னம்மா ஏன் எழுப்புறேன்னு கேட்டதுக்கு, நான் தான் விஷம் கலந்துட்டேன், அதில் எங்கள் மாமா, சித்தப்பா எல்லாம் சொல்லி தான் நான் அதை செஞ்சேன், எல்லா விஷயம் என் விஷயம் எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கு, உன்னை கொல்ல சொல்லிட்டாங்க, அப்போ தான் நான் அவங்க கூட சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு மாசாவில் மருந்து வச்சு என்ன அது சொல்லிச்சு சார். மாசாவில் மருந்து வச்சிட்டேன், இனிமேல் நீ செத்துருவ அப்படின்னு சொன்னோடனே நான் அப்புறம் போயிட்டு ஜனார்த்தன்கிட்ட போய் சொன்னேன், இதுமாரி மாசாவில் மருந்து கொடுக்க எனக்கு குடிச்சிச்சு அப்படின்னு சொன்னோடனே அவர் ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போனார் சார். காரில் இட்டுன்னு போயிட்டு குள்ளஞ்சாவடியில் இட்டுன்னு போயிட்டு அங்கே போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணதில் ஓரளவு இனிமேல் பிழைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி ஜிஹெச்சுக்கு கூப்பிட்டு போக சொன்னாங்க சார். பாண்டி ஜிஹெச்சுக்கு கூப்பிட்டு இறக்கி விட்டுட்டு அட்மிட் பண்ணிவிட்டு அவங்க போயிட்டாங்க சார். அவங்க போனதுலேருந்து எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, என் தம்பி வீட்டுக்காரங்க, எங்கள் பாப்பா வீட்டுக்காரங்க
அவங்க மட்டும்தான் என்னை பார்த்துக்கின்னு இருந்தாங்க. அவங்க பொண்ணு சொந்தக்காரங்க யாருமே என்னை வந்து பார்க்கல. எங்கள் குடும்பத்துக்கு மேலே எந்த பழியும் போட்டாலும் அது வந்து செல்லாது சார். ஏன்னா எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் என்னை நல்லதாக நினச்சாங்க, நல்லதாக பேசினாங்க சார். ஆனால் பொண்ணு வீட்டில் வந்து அந்தமாரி இல்லை. பொண்ணு வந்து வேறு ஒரு பையனு கூட அஃபேராக இருக்கிறதுனால பொண்ணுக்கு எல்லோரும் சாதகமாக பேசி அதை வந்து என் மேலே தப்பான ஒரு அபிப்பிராயத்தை உண்டாக்கி என்னை வந்து எப்படியாவது கொன்னுடலான்னு பார்த்தாங்க சார். அதான் சார், வேறு ஒன்றும் இல்லை சார். என் தம்பி வீட்டுக்காரங்களுக்கு, எங்கள் பாப்பா வீட்டுக்காரங்களுக்கு அவங்களுக்கும் எதுவுமே தெரியாது சார். பொண்ணு தான், என்னோடய ஒய்ஃபு தான் மருந்து வச்சு என்னை கொல்ல பார்த்துது சார்.